The 100-man காம்படிஷன் 2024 29வது மேட்ச் நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் லண்டன் ஸ்பிரிட்டுக்கு இடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச்சுக்கு 20,000 கிவ் அவே கொடுக்குறாங்க. கண்டிப்பாக பயன்படுத்திங்க. ரெகுலர் கிவ் அவேஸ் கொடுக்குறாங்க. ஏகப்பட்ட ஃபேண்டசிஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற ஒரு ஆப்பாகவும் இருக்குது. விசன் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கோட பயன்படுத்த மறக்காதீங்க. ஹெடிங்லி லீட்ஸில் தான் இந்த மேட்ச் மழை இல்லை அப்படிங்கிற ஃபோகாஸ்ட் ஆகஸ்ட் 13 11 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது நம்மளோட டைமுக்கு. அவங்களோட டைம் 6:30 PM. 68 மேட்ச்சில் 42 பேட் ஃபஸ்ட்டு 25 சேசிங். இது T20 நம்பர்ஸ் 180 ஆவரேஜாக இருக்குங்கும்போது டெஃபினட்டாக சூப்பர் பேட்டிங் ட்ராக் அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல ஸ்கோர்ஸ் வரும்போது பேட் ஃபஸ்ட்டுக்கு வெற்றி நிறைய கொடுத்துருக்கு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பெரிய ஸ்கோர் போகும்போது ப்ரெஷரில் செகண்ட் ஹாஃப் டவுன் ஆகிருக்காங்க. இன்றைக்குமே 100 பால்ஸுக்கு 150+ அப்படிங்கிறது எதிர்பார்க்குற ஸ்கோர்ஸாக இருக்குது. பேட்டர்ஸு கவர் பண்ணி போகிறது ஓகே. பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன் அந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் இருக்கலாம். லீட்ஸ் எப்பயுமே ரன்ஸுக்கு லீடாக இருக்குது அப்படிங்கிற அந்த பாயிண்டில் யோசிக்கும் போது எனிவே பார்க்கலாம். நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸுக்கு இது முக்கியமான மேட்ச். இந்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா 11 பாயிண்ட்ஸோடு இருக்க முடியும். அவங்களுக்கான வாய்ப்பை மற்ற டீம்ஸை டிபெண்ட் பண்ணி தான் யோசிக்க வேண்டியது இருக்குது. ஒரு டீம் தோக்குது டாப் 3ல் இருக்கிற டீமில், அதில் ஓகே இன்னொரு 2 டீம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த 2 டீமில் ஒரு டீம் தோத்தா இவங்களுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்பையும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சே ஆகணும். கிட்டத்தட்ட நாக் அவுட் ஸ்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். நாக் அவுட் ஸ்டேஜில் பெஸ்ட்டாக பென் ஸ்டோக்ஸ் விளையாடுவார். அந்த ஒரு கேமை இன்றைக்கி கொடுப்பாரான்னு பார்க்கணும். மாற்றி ஷாட்டு சூப்பர் பிளேயர், ரீசெண்டாக கொஞ்சம் டவுன் ஆகிருக்க டெஃபினட் ஆல்ரவுண்டர், நல்ல அவுட்புட் அப்படின்றது இன்றைக்கி கொடுப்பாரான்னு பார்க்கணும். ஓலி ராபின்சனை ப்ரமோட் பண்ணாங்க போன மேட்ச்சில். நல்ல பிளேயர் டாப் ஆர்டர் விளையாடும் போது. பட் அவ்வளோ சக்ஸஸ் இந்த சீசனில் கொடுக்கல. ஹாரி ப்ரூக்கு, பூரன், ஆடம் ஹோஸு மிடில் பேஸில் செம்மையான ஹிட்டர்ஸு, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நல்ல ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்ட்ஸ் அண்ட் சாண்டர் கொடுத்துருக்காங்க. இந்த சீசனில் டீசென்ட் அவுட்புட் கொடுக்க முடியும். டாம் லாஸை போன மேட்ச் இன்க்ளூட் பண்ணாங்க. 5 பால் செட் அப்படின்னு மட்டும்தான் கொடுத்தாங்க. ஆதில் ரசித்து பேட் பண்ணணுங்களாம் கலக்கியிருக்காங்க. குறிப்பாக பேட் பண்ணனோட டொமஸ்டிக் நம்பர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆதில் ரசித் சொல்லவே தேவையில்லை, இங்கிலாந்தோட பெஸ்ட் ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லலாம் இப்போதைக்கு. லண்டன் ஸ்பிரிட் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபெயிலியர்ஸை தொடர்ந்து ஷோ பண்ணுறாங்க. நல்ல ஆல்ரவுண்டர்ஸு அப்படின்னு வச்சுருக்க யூனிட் தான், அதில் டவுட்டே இல்லை. சொல்லப்போனால் ரசல், கிரிச்லி, லியாம் டாசன், சிம்ரன் ஹெட்மேர் அப்படின்ற மாதிரி மிடில் ஆர்டர்ஸ் இருக்காங்க. அப்படி இருந்து அவங்க தோக்குறாங்க. அது காரணம் சரியான அளவில் டாப் ஆர்டர் செட் ஆகலை. ஓவராலாக பேட்டிங் டிஸ்பிளே இந்த சீசனில் இல்லவே இல்லை. அதனால் இந்த டீம் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வெளியில் அப்படிங்கிற சூழலை தான் விளையாடுறாங்க. சில மாற்றங்கள் செஞ்சால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. குறிப்பாக டாப் ஆர்டர் சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே இந்த ஆடம் ரோசிங்டனை முதல்ல நம்பினாங்க. அந்தளவுக்கு கிரேட்டாக அவுட்புட் கொடுக்கல. பெல் ரம்மோடு கொண்டு வந்தாங்க. ரவி பப்பாரா மிடில் இன்க்ளூட் பண்ண பார்த்தாங்க. கிளீசனோட இன்க்ளூஷன்லாம் இருந்துச்சு. ஜாக் ரோலி இனிஷியலாக டெஸ்ட் கிரிக்கெட் விளையாட போனதுனால அவருக்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்துட்டு இன்றைக்கி எது வாய்ப்பு கொடுக்குறான்னு அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணும். அண்ட் டாப் ஆர்டரில் பெப்பர் ஓரளவுக்கு டீசென்ட் பிளேயர். டொமஸ்டிக்கில் சில நம்பர்ஸ் நல்லா வச்சுருந்துருக்காரு. ஆனால் இங்கே அவ்வளோ கிரேட்டாக இல்லை. ஒரு ஸ்டார்ட் கொடுக்க முடியுது, க்ளோ பாயிண்ட் கொடுக்க முடியுது, அந்த பேஸில் மட்டும் யோசிக்கலாம். ஜென்னிங்ஸு ஓகேன்னு சொல்லலாம். கண்டிப்பாக டாப் ஆர்டரில் நல்ல அவுட்புட் முன்னாடியெல்லாம் கொடுத்தாரு. இப்போ அந்த கன்சிஸ்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். செம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்க பிளேயரு. ஒல்லி போப்பு டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாடுற மாதிரி இங்கே யோசிக்க முடியல. அந்த அவுட்புட் இங்கே பெஸ்ட்டாக வரலை. டான் லாரன்ஸு ஒரு சில மேட்சஸ் ஓகேன்னு விளையாண்டா கூட பெஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்ற மாதிரி இல்லை. அண்ட் ஹெட்மேயர் போன மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு விளையாட இருந்தால் கூட இனிஷியலாக கேட்சஸ் மிஸ் பண்ணாங்க. அந்தளவுக்கு பெஸ்ட் அவுட்புட் ஹெட்மேயர்ட்டேருந்தும் வரலை. ரசல் இவங்கெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் வர்றதுனால பெரிய அவுட்புட் இவரால் கொடுக்க முடியல அப்படின்றது இருக்குது. அண்ட் பவுலிங் பேஸ்லேயும் நிறைய நேரங்களில் அவருக்கான முழு செட் கிடைக்கிறதில்ல. ஒரு செட்ஸு 2 செட்ஸு அப்படிங்கிற மாதிரி 5 பால் 10 பால் அப்படிங்கிற ரேஞ்சிலே பவுல் பண்ணுறாரு. கிரிச்லி பர்த்டே பாய் இன்றைக்கி என்ன பண்ணுவார்? ஸோ பவுலிங் நிறைய கொடுப்பாங்களா? பேட்டிங் பேஸில் ப்ரொமோஷன் இருக்குமா? கிரிச்லியை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் நல்ல சக்ஸஸும் கொடுத்துருக்காரு. மிடில் பேஸ்லேயும் நல்லா விளையாண்டுருக்காரு டொமஸ்டிக்கில். அப்படியே இன்றைக்கி எதுவும் ப்ரொமோஷன் கொடுக்குறாங்களா பார்க்கணும். பேட்டிங்கில் டோட்டலாகவே மாற்றங்கள் செஞ்சால் ஆச்சரியப்படுறதுக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வெளியில் போகிற மேட்ச்சு லியாம் டாசன், லெஃப்ட் ஆர்ம் மாத்தராக்ஸ், இந்த டாப் ஆர்டர்ஸ் எல்லாம் எப்படி கொலாப்ஸ் ஆகிறதுனால இவரோட பேட்டிங் டிப்ஸ்லேயே ஓரளவுக்கு பார்க்க முடிஞ்சுது. அதே நேரத்தில் இந்த சீசனில் பவுலிங் பேஸ்லேயும் லியாம் டாசன் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் இந்த டீமுக்கு ஓரளவுக்கு ஆறுதல்னு சொல்லலாம். ஓல்டி ஸ்டோனோட பவுலிங் ரொம்பவே சூப்பர். எக்ஸ்ட்ரா பேஸுங்கிறது பார்க்குறோம். நாதன் எல்லிஸு வெரைட்டி கொடுக்குற பவுலை ஓரலை பொறுத்த வரைக்கும் நியூ பால் ஸ்விங்கு டோட்டலாக பார்க்கும்போது நியூ பால் ஸ்விங் கொடுக்க ஓரல் நல்ல வெரைட்டி கொடுக்கறதுக்கு எல்லிஸு, எக்ஸ்ட்ரா பேஸ் வேணும்னா ஸ்டோனு, லெஃப்ட் ஆர்ம் மார்க்ஸ் லாக்ஸு, லெக் பிரேக்கு, ஆஃப் பிரேக்கு அப்படிங்கிற மாதிரி
ஒரு வெரைட்டி யூனிட் தான். பவுலிங் பேஸில் கண்டிப்பாக ஓகேன்னு தான் சொல்லணும். ஓரளவுக்கு குவாலிட்டி அவுட்புட்டும் வந்தது பவுலிங் பேஸில். ஆனால் பேட்டிங்கில் சொதப்பினால இந்த டீம் இது வரைக்கும் தோல்வியை தான் தழுவிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு வெற்றி இந்த சீசனில் பதிவு பண்ணியிருக்காங்க. நார்த்தன் சூப்பர் ஜாஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. லண்டன் ஸ்பிரிட் ஓரளவுக்கு ஃபைட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி பென் ஸ்டோக்ஸோட அவுட்புட் வருமானு பார்க்கணும். அண்டு பவுலிங் ஆப்ஷன்ஸ்னு பார்க்கும்போது லண்டன் ஸ்பிரிட்டுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. அண்டு இந்த பக்கம் 6 ஆப்ஷன்ஸு, அதில் சாண்டர் பார்ட்ஸு அதில் சித்து முழுமையான 20 பால்ஸு வீசுவாங்கங்கிற எதிர்பார்ப்பு. பார்ட்ஸ் அண்ட் பேட்ரோன் எண்டோரில் வீசுவாங்க. இந்த சைடு டேன் லாரன்ஸ் ஒரு சில ஓவர் வீசலாம். அண்டு ரசலுக்கான ஒரு சில செட்ஸ் இருக்கலாம். கிறிஸ்லியோட செட்ஸும் இருக்க வாய்ப்பு இருக்குது. லியாம் டாசனுக்கு நிறைய கொடுக்கலாம். ஒலிஸ்டோன் எல்லிஸ் ஓரல் இவங்களுக்கான வாய்ப்பு அதிகம். ஓரல் ஏர்லியாக பவுல் பண்ணுறாரு. அங்கே நல்ல செட்ஸ் அமைஞ்சதுன்னா 20 பால்ஸு கிட்டத்தட்ட ஒரு 40 பால்ஸ்குள்ளே போட வாய்ப்பு. இன்னும் சொல்லப்போனால் பவர் பிளே செட்ஸ் நிறைய நேரங்களில் ஓரலை வச்சு கம்ப்ளீட் பண்ண பார்க்குறாங்க. ஒலிஸ்டோன் எல்லிஸ் ஃபுல் கோட்டாக மேக்ஸிமம் வீசிடுறாங்க. ஒலிஸ்டோன் எல்லிஸ் தான் எண்ட் ஓவர்ஸும் வீசுகிறாங்க. ஜிஎல் பிக்குன்னு பார்க்கும்போது ஜென்னிங்ஸு டாப் ஆர்டரில் இறங்குறாரு. ஒல்லி ராபின்சன் இவருமே டாப் ஆர்டர் போன மேட்ச் ப்ரொமோட் பண்ணாங்க. பாஸ்டிப்லாம் அப்படியே கண்டினியூ ஆக வாய்ப்பு. பேட் ப்ரௌனு எண்டோரில் வீச வாய்ப்பு. சூப்பர் பவுலர், நல்ல பவுலர், டொமஸ்டிக் நம்பர்ஸ் நல்லாவே வச்சுருக்காரு. டேனியல் ஓரல் நியூ பாலில் ஸ்விங் கிடச்சா நல்லா பண்ண முடியும். நிக்கோலஸ் புரன், சாண்டர், டாசன் இவங்க 3 பேருமே நிறைய பேர் கேப்டனாக சூஸ் பண்ண பிளேயர்ஸாக இருக்காங்க. அதில் லியாம் டாசன், சாண்டர் பேட்டிங் பேஸில் லேட்டாக வராங்க. அண்ட் ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிற வகையில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அப்படின்ற இடத்துல ஓகேன்னு சொல்லலாம் இங்கிலீஷ் கண்டிஷனில். பட் அதே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. நிக்கோலஸ் பூரன் நம்பர் 5 போன மேட்ச் இறங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார். பட் அந்த சக்ஸஸ் நம்பர் 5 பேட்ஸ்மேன்ஸுக்கு கன்சிஸ்டண்ட்டாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. அதனால் இவங்கெல்லாம் சேஃப்னு நம்ம யோசிக்க முடியல. பட் இவங்களை நிறைய பேர் பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இடத்துல ஓகேன்னு சொல்லலாம். பட் பென் ஸ்டோக்ஸு, மாத்தி ஷாட்டு, ரசல் இவங்களை கன்சிடர் பண்ணலாம். மாத்தி ஷாட்டு, பென் ஸ்டோக்ஸு ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சக்ஸஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் 2 பேரும் பவுல் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆண்ட்ரூ ரசல்னு பார்க்கும்போது ரொம்ப லேட்டாக வராரு. அதே நேரத்தில் எண்ட் ஓவர்ஸில் இவருக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க. அவர் நிறைய சக்ஸஸ் எண்ட் ஓவர்ஸில் இருந்திருக்கு. அப்படி எது இருந்தால் ஓரளவுக்கு டீசென்ட் சக்ஸஸ் கொடுக்க முடியும். பட் ரிஸ்க்கு கண்டிப்பாக அரசில் பொறுத்த வரைக்கும். பட் இவங்க கொஞ்சம் சேஃபாக கூட யோசிக்கலாம். பட் பர்சன்டேஜ் பிக்கில் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க, அதையும் பார்க்கணும். இன்னொரு பாயிண்டில் யோசிக்கும்போது 2 பேருமே டீசென்ட் ஓப்பனர்ஸு, ஆனால் இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. அதனால் இவங்களும் ரிஸ்க்கு தான். பட் பவுலிங் அடிஷ்னலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பென் ஸ்டோக்ஸ் இந்த மாதிரி நாக் அவுட் ஸ்டேஜ் மேட்ச்சில் நல்லா பண்ணியிருக்காரு. அதனால் அவரை கன்சிடர் பண்ணால் பெட்டர். டீம் பாருங்கள். கேப்டன் ஸ்டோக்ஸு, வைஸ் கேப்டன் மாத்தி ஷாட்டு, லியாம் டாசன், ரசல், சாண்டர் இவங்கெல்லாம் டீசென்ட் சாய்ஸ் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். மோஸ்ட்லி 4 செட்ஸ், அதாவது 20 பால்ஸும் வீசுறதுக்கான வாய்ப்பு சாண்டர் அண்ட் லியாம் டாசனுக்கு இருக்குது. இவங்களும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். பட் எண்ட் ஓவரில் வெரைட்டி கொடுக்க முடியும். லீட்ஸு ஆரம்பத்தில் நல்லா இருந்தால் கூட கொஞ்சம் டவுன் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இடத்துல எல்லிஸ் மாதிரி பிளேயரை கேப்டனாக யோசிக்கிறது ஓகே. ஹாரி ப்ரூக்கு, லாரன்ஸு இவங்கெல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. நிக்கோலஸ் பூரன் லேட்டாக வரதுனால பெரிய கன்சிடரேஷனாக யோசிக்க முடியல. பட் சடனாக கேமை மாற்ற முடியும், பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ண முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக நிக்கோலஸ் பூரனை சொல்லலாம். இந்த மாதிரி ட்ராக்கு பவுலிங் டைமென்ஷன் சின்னதாக இருக்கும், லீட்ஸ் எப்பயுமே ரன்ஸை கொடுக்கும் அப்படின்ற அந்த பேஸில் யோசிக்கும் போது டாப்போட பேட்டர்ஸாக கேப்டனாக ட்ரை பண்ணுறது கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன் நான் நினைக்கிறேன். அண்ட் அதனால தான் ஸ்டோக்ஸ் அண்ட் மாத்தி ஷாட்டு கூடவே ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் அவங்களால கொடுக்க முடியும். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.